எளிமை எளிமை எனக்கு இனிமை. ஏழ்மை எனக்கு வாழ்வு முறை. ஏழையரினுடைய வளர்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி. ஏழையரினுடைய வளர்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நிறைந்த மனதோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு அன்போடு இந்த ஆலயத்தில் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். ஒரு விதமான பெருமையும் நம் மனதினிலே நிறைந்திருக்கும். நம் எல்லோருமே சேர்ந்து அருட்சகோதரியோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தவும், அருட்சகோதரியை வாழ்த்தவும், இன்னும் வரக்கூடிய நாட்களிலே அவர்கள் தொடர்ந்து இதே வேகத்தோடு பணிகள் பல செய்யவும் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இந்த கோயிலுக்கு நான் இதான் முதல் முறை வர்றேன். ஆனால் இந்த கோயிலில் பார்த்தப்ப ஏதோ பல முறை வந்தது போல ஒரு உணர்வு. என்னான்னு தெரியலை. ஏன்னா உங்கள் கோயில் ரொம்ப அழகாக இருக்கு. அதுலேயும் முக்கியமாக பீடம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அந்த பீடத்தை பார்த்தாலே ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை மனசில் தானாக தூண்டி எழுப்புவதாகத்தான் என் மனசில் ரொம்ப பட்டுச்சு. அந்த உணர்வோடு ஒரு சாமியார் பூசைக்கு வரையில் அங்கேயே எடுத்துகிட்டு வரணும். ஆனால் நான் அங்கேயே எடுத்துகிட்டு வரல. சரி, இங்கே ஒரு ஆள்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். சாமி சொன்னார், ஃபாதர் இது ரொம்ப சின்ன பங்கு ஃபாதர், எங்கள்கிட்ட ஆள்பெல்லாம் இல்லை அப்படின்னாரு. சின்ன பங்கே எப்படி இருந்துச்சுன்னா அப்போ பெரிய பங்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சொல்லாமல் சொன்னார் என்கிட்ட, சாமி இந்த சின்ன பங்கில் பொண்ணோ பொருளோ எங்கள்கிட்ட நிறைய இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எதை? என்னுடைய அங்கேயே உங்களுக்கு கொடுக்குறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பங்கு சாமியார் சொன்னப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. அதே ஒரு நல்ல ஒரு உணர்வோட கோயிலுக்குள்ளே வந்தப்ப பாடல் குழுவினர் பாடிய விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. மக்கள் திருப்பலியில் பொதுவாக கச்சம்சா கச்சம்சா கச்சம்சான்னு அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள்லாம் அவ்வளோ பக்தியோடு பங்கெடுத்து கொண்டிருப்பது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. போப் பிரான்சிஸ் இங்கே இருந்தார்னா இந்த மாதிரி ஒரு பங்கு தாயா நான் உலகத்தில் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்கள் பங்குக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தாலும் கொடுப்பார். இப்படி ஒரு அருமையான பங்கை வழிநடத்தக்கூடிய நம்முடைய பங்கு சாமியாருக்கும் பாடல் குழுவினருக்கும் இறை மக்களுக்கு உண்மையிலே உங்களை போற்றி புகழ்வதில் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பாக்கியமாகவும் அதை நான் கருதுகின்றேன். இன்னைக்கு சிஸ்டர் 25வது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ தான் கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா? இன்னும் முடிக்கல. இந்த வருஷம்தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிஸ்டர் மாதிரி எத்தனை பேர்த்துக்கு 25வது வருஷம் கொண்டாடணும்னு ஆசை? அப்படின்னா முதல்ல சிஸ்டர் ஆகணும். ஸோ இப்போ எத்தனை பேர் இந்த சிஸ்டராக விரும்புகிறீங்க? கல்யாணம் ஆண்கள் பெண்கள் கை தூக்கக்கூடாது. அதில் நிறையா பேர் கேட்பாங்க, ஃபாதர் நாங்கள் 7 அருட்சாதனமும் வாங்கிக்கிறோம் ஃபாதர், திருமணம் முடிச்சிட்டோம், போதும் ஒரு மாதிரி இருக்குது, சாமியாரா சிஸ்டர் ஆகலான்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்களா இருக்கீங்களா? இருக்கிறோம், ஆனால் இல்லை. கை தூக்கலான்னு தோணுது, ஆனால் பயமாக இருக்குது. அப்படி தானே? அப்படி தான். உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் ஒரு அருட்சகோதரியாக ஒரு அருட்பணியாளராக இருந்து பணி செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் கிடையாது. அந்த போல நல்லா அருமையாக சொன்னிச்சு. உண்மையிலே பயமாக இருக்குது ஃபாதர். உண்மையிலே பயம்தான். ஏன்னா இந்த துறவற வாழ்க்கையை மேற்கொண்டோம் என்றால் இந்த துறவற வாழ்க்கையில் துறக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த வாழ்க்கைக்கு உள்ளே நீங்கள் சென்றால்தான் இந்த வாழ்க்கை எவ்வளவு இனிமையானது, இந்த வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்தது, இந்த இனிமைக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையிலே எவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் இருக்கிறது என்று சொல்லி நம்மளால் அனுபவிக்க முடியும். கடந்த 25 ஆண்டுகளாக இந்த அருட்சகோதரி இவை எல்லாவற்றையும் இணைத்து
ஒரு அருமையான வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப நம்ம எல்லோருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல பரத்த கரவொலி எழுப்பி நம்முடைய அருட்சகோதரிக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இது ஒன்று தான் அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல அருட்சகோதரி 50 வருஷம், இவங்களாவது 25 வருஷம் தான், 50 வருஷம் பொன் விழா கொண்டாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அப்போ ஒய்யே லூட்ஸ் அப்படின்னு ஒரு சாமியார் இருந்தார். அவர் தான் இந்த திருப்பள்ளி புத்தகத்துல எல்லாம் புத்தகத்தை தமிழ் படுத்தியவர். அப்போ அவர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் நீங்கள் தான் உண்மையிலே நல்ல சாமியார், ரொம்ப பக்தியானவர், நீங்கள் தான் வந்து என்னுடைய பொன் விழாவை கொண்டாடணும், பிரசங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அவர் சொன்னார், வேண்டாமா, நீ வேற யாராவது பாருமா, எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்ட்டு. இல்லை ஃபாதர் நீங்கள் தான் வரணும். வேண்டாமா, வேற ஏதாவது ஒரு சாமியாரை போய் பார்த்து கூட்டிகிட்டு போமா அப்படின்ட்டுருக்கார். இல்லை ஃபாதர் நீங்கள் தான் வரணும். அந்த சகோதரி திரும்ப திரும்ப சொன்ன உடனே, சரி நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனார். பூச ஆரம்பிச்சிச்சு, பிரசங்கத்துக்கு நேரம் வந்துச்சு. அப்போ அந்த சிஸ்டரை பார்த்து 2 கேள்வி கேட்டாங்க. அந்த சிஸ்டர் ஏன்டா இவரை கூப்பிட்டோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்ன கேள்வி கேட்டார்னா, ஏம்மா நீ எல்லாம் 50 வருஷம் பொன் விழா கொண்டாடுற, இந்த 50 வருஷத்தில் என்ன செஞ்சுருக்க போகிற, நீ எல்லாம் என்ன ஒரு 5 மூட்டை ஓஸ்தி சாப்பிட்ருப்பியா, ஒரு 5 மூட்டை அரிசி சாப்பிட்ருப்பியா, வேற என்ன செஞ்சிருக்க போற அப்படிங்கிற மாதிரி சும்மா அவங்களை சிந்திக்க தூண்டுவதை போல கேட்டார். நிச்சயமாக மெரினா சிஸ்டரை பார்த்து நான் அப்படி ஒரு பொழுதும் கேட்கவே மாட்டேன். அவர்களை எனக்கு ஏறக்குறைய 20 வருடங்களாக தெரியும். இந்த 20 வருடங்களில் அருட்சகோதரியினுடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வாகத்தான் நான் பார்த்திருக்கின்றேன். உண்மையிலே அதை நினைத்து நான் பல முறை வியந்திருக்கின்றேன். அவர்கள் சார்பாக இறைவனுக்கு நன்றி பண் பாடியிருக்கின்றேன். அப்படி என்னையா அவங்க செஞ்சிட்டாங்க? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அலசி பார்த்தீங்க அப்படின்னா என்ன, ரொம்ப அப்படியே பிஹெச்டி முடிச்சிட்டிங்களா? எது காலேஜில் டீச் பண்ணுறீங்களா சிஸ்டர்? காலேஜில் தான் டீச் பண்ணுறீங்களா? இல்லை பெரிய என்ன பிரின்சிபலாக இருந்திருக்கீங்களா? இல்லை ப்ரொவின்ஷியலாக இருந்திருக்கீங்களா? இல்லை, பெரிய பட்டம் ஒன்றும் கிடையாது, பதவியெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் பெரிய சாதனைகள்லாம் சிஸ்டர் ரொம்ப செய்யலை. அப்புறம் என்ன உங்களுக்கு பெரிய 25 வருஷம்? இவள் சாதனைக்காக இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சபையில சேர்ந்த தருணத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எளிமையை தன்னுடைய இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு ஏழை எளிய மக்களோடு தோள் கொடுத்து அந்த மக்களினுடைய வளர்ச்சியிலே தன்னுடைய மகிழ்ச்சியை கண்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கண்டு இன்று வரைக்கும் ஆக்கப்பூர்வமான வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான சகோதரி தான் நம்மளுடைய அருட்சகோதரி மெரினா அவர்கள். அவருடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவ்வளவு பெருமையாக இருக்கும். இன்னைக்கு சாமியாரா இருந்தாலும் சிஸ்டரா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பதவி வேணும், பதவி வேண்டும், பணம் வேண்டும், பெயர் வேண்டும், புகழ் வேண்டும். இது எல்லாமே மனிதருக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய தேவைகள், ஆசைகள். ஆனா இதையெல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல துறந்து விட்டு எனக்கு ஒன்றும் வேண்டாம், மனுமகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை என்பது போல சபைக்கு சேர்ந்த தருணத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சமுதாய பணியில மட்டுமே நிலைத்து நின்று சமுதாய மாற்று பணியையே தன்னுடைய வாழ்வு முறையாக மாற்றிக்கொண்டு இவர்கள் செய்த பணி பயங்கரம். அன்னைக்கு தந்தையாம் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ரொம்ப பெருமையா சொல்லுவார் இல்லையா, இவர்தான் என்னுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். அதே போல நிச்சயமா இன்னைக்கு தந்தையாம் இறைவன் இந்த கோயில இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா சொல்லுவாள், அருட்சகோதரி மெரினாவே, உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன், ஏனென்றால் எனக்கு நீ சான்று பகிர்ந்திருக்கின்றாய். அப்படி என்னதாய அவங்க சான்று பகிர்ந்தார்கள் அப்படி நிச்சயமா நீங்கள் எல்லாம் கேட்கலாம், நிச்சயமாக கேட்கலாம். அன்றிலிருந்து இன்று வரை
அவருடைய பேச்சிலும் சரி, மூச்சிலும் சரி, அவருடைய செயல்பாடுகளிலும் சரி, நான் பார்த்து கொண்டே இருப்பது ஏழை மக்களை தன்னுடைய வாழ்வில் மையமாக வைத்துக்கொண்டு அந்த ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் அயராது ஒரு மெழுகுவர்த்தி தன்னையே உருக்கி கொண்டு செய்வது போல இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த பணிகள் எல்லாமே இந்த ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சிக்காக. அதைத்தான நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக இந்த வாழ்ந்த காலத்திலே செய்தார். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி எளிமையாக வாழ்ந்தாரோ அதே போல எளிமையை நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான அருட்சகோதரி. இந்த விழாவை கூட நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். இந்நேரம் ஒரு சில சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் எல்லாம் நாங்களாம் ஜூபிலி கொண்டாடி இருந்தோம்னா 25 வருஷமா பீடத்துக்கு பின்னாடி 25 சாமியார் இருக்கணும், இல்லைன்னா இந்த பக்கம் ஒரு 25 சிஸ்டர்ஸ் இருக்கணும். இங்கே பாருங்களேன், அவங்க சபையை சேர்ந்த ஒரு 4 பேர், இன்னும் மற்ற 2 பேர். இந்த விழா எனக்கு எளிமையான ஒரு விழாவாக இருக்க வேண்டும். இந்த விழாவே ஒரு சாட்சி, இந்த விழாவே ஒரு சான்று. எனக்கு எளிமையான விழாதான் வேண்டும் என்று சொல்லி அவங்க குடும்பத்தார் எல்லாத்திலையும் சொல்லி எனக்கு ஒரே ஒரு பூசை மட்டும் வேண்டும் என்று சொல்லி எளிமையை தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றாக இணைத்து கொண்டு இன்னைக்கு வரைக்கும் மிகவும் எளிமையாக வாழக்கூடிய ஒரு அருமையான அருட்சகோதரி. இந்த ஏழ்மையையும் எளிமையையும் தனதாக்கி கொண்டு இந்த 25 வருஷமாக தன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்வதற்கு உதவியாக இருப்பது இவர்களினுடைய பக்தி. இவர்களினுடைய பக்தி, இவருடைய அழைப்பு எனக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தேகமாகவே இருக்கும். வீட்டில் 7 பேர், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, நிச்சயமாக ஒரு மகாராணி மாதிரி தான் இருந்திருப்பாங்க இல்லையா? எப்படி உங்களை சிஸ்டருக்கு விட்டாங்க சொல்லுங்க? நானும் வந்ததுலேருந்து தம்பி 2-3 பேர்த்திட்ட கேட்டேன், அவங்கள்ட்டே நான் கேட்டேன், எப்படியா ஒரே ஒரு பொண்ணை எப்படி சிஸ்டருக்கு விட்டாங்க? அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே பதில், அவங்க ஆசைப்பட்டாங்க, நாங்கள் விட்டுட்டோம். அவங்க ஆசைப்பட்டாங்க, நாங்கள் விட்டுட்டோம். ஏமா இதுக்கு போய் ஆசைப்பட்ட? இதை விட நான் வேற எதுக்கு ஆசைப்படணும்? ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய ஒரு அருமையான வாழ்வு வாழ்வதை விட வேற எதுக்கு நான் ஆசைப்பட வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சகோதரனுடைய வாழ்வுக்கு ஊக்கமாக, உற்சாகமாக, உந்து சக்தியாக, ஆற்றலாக இருப்பது அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருள். 25 ஆண்டுகளாக இறைவனோடு இணைந்து இறை மக்கள் பலரினுடைய அன்பாலும் அரவணைப்பாலும் அருமையான ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கின்றார்கள். எனவேதான் நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக இங்கு கூடி வந்து அவர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த 25 ஆண்டுகளை மிக சிறப்பாக வாழ்ந்த இந்த அருட்சகோதரி இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருக்கு 80 மடங்காக 100 மடங்காக தன்னுடைய வாழ்விலும் பணியிலும் கொடைகள் பல கொடுக்க வேண்டும், பலன்கள் பல கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். ஆமேன்.